الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن للمتقين مفازا حدائق وأعنابا وكواعب أترابا وكأسا دهاقا لا يسمعون فيها لغوا ولا كذابا جزاء من ربك عطاء حسابا صدق الله مولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله صدق رسوله النبي الكريم كما قال عليه الصلاة والسلام. இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய வல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். உத்தம தூதர், சத்திய சீலர், சன்மார்க்க போதகர், சர்தாரே துஆல முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவாக எடுத்து நடந்த முஃமினான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இரேற்றம் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் புனிதமான இந்த ஜுமாயினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே அத்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹுடைய இல்லமாம் இந்த பள்ளிவாயிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும் எதை விட்டு தவிர்த்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றானோ, தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய காலத்திலே பல கட்டங்களிலேயும் பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கின்றார். அந்த சந்தர்ப்பங்களிலே ஒன்றுதான் ரமலானுடைய காலமாக இருந்தது. ரமலானை அமல்கள் அதிகமாக செய்வதற்குரிய சந்தர்ப்பமாக அல்லாஹ் தந்தான். அதிலே தௌபா செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை தந்தான். அதிகமான அமல் இபாதத்துகளை செய்தோம், தௌபாவும் செய்தோம். அன்புக்குரியவர்களே, அதற்கு பின்னால் ஹஜ்ஜுடைய மாதங்கள் ஆரம்பித்தது. அந்த ஹஜ்ஜுடைய மாதங்களிலேயும் அது துல்ஹஜ் முதல் 10னுடைய கட்டம் அதிகமான அமலிபாதத்துக்களுக்குரிய காலமாக இருக்கின்றது. அதிலேயும் அதிகமான அமலிபாதத்துக்களை செய்தோம். அதுக்கு பின்னால் ஹஜ்ஜு பெருநாளுடைய தினம், அதை தொடர்ந்து அன்புக்குரியவர்களே குர்பானுடைய அமல், அதை தொடர்ந்து ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய மிக சிறப்பான அந்த நாட்கள், அந்த நாட்களிலே அதிகமான தக்பீர்களை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய தக்பீரை நாங்கள் மொழிந்தோம். அதிகமான அமலிபாதத்துக்களை செய்தோம். அன்புக்குரியவர்களே, தான தர்மங்களை செய்தோம். அல்லாஹ் இவைகளையெல்லாம் சந்தர்ப்பமாக தந்திருக்கின்றார். எனவே துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 இப்பொழுது முடிந்து விட்டது. இருந்தாலும் துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். துல்ஹஜ்ஜுடைய மாதம், இதை தொடர்ந்து வரக்கூடிய காலம் முஹர்ரம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே 10 நாட்களை வைத்திருக்கின்றான். அதிலே ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதிலே இபாதத் செய்வது அல்லாஹ்விடத்திலே மிக மேலானது. அந்த காலத்திலே நாம் செய்யக்கூடிய இபாதத்தை போன்று வேறு எந்த காலத்திலும் எங்களுக்கு செய்து நன்மையை அவ்வளவு கொள்ளையடிக்க முடியாது, அபரிவிதமான நன்மைகளை அடைய முடியாது. அந்த 3 காலங்கள் ஒரு காலம்தான். அன்புக்குரியவர்களே, எங்களை கடந்து சென்ற ரமலானுடைய கடைசி 10, அதற்கு அடுத்ததாக நாங்கள் தாண்டி வந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10, இப்பொழுது நாம் முன்னோக்கி கொண்டு இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10.
அல்லாஹ் இந்த காலங்களை இப்படி காலங்களை எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பமாக தரான். அதிகமான அமல் இபாதத்துக்களை செய்கின்றோம். சில கட்டங்களிலே ஒரு கட்டத்தில் எல்லோரும் அல்ல அன்புக்குரியவர்களே சிலர் யோசிக்கின்றார்கள், நாங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் அமல் செய்ய வேண்டும், இரவெல்லாம் நின்று வணங்க வேண்டும், பகலெல்லாம் நோன்பு பிடித்து கொண்டு இருக்க வேண்டும், சில கட்டங்களிலே ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு அமல் செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்துக்கு மனிதன் போகின்றான், அந்த ஸ்டேஜுக்கு போய்த்திருந்தான். ஒரு தொழுகையை, ஒரு ஃபர்லான தொழுகையை ஒரு பக்குவமாக ஒரு கண் குளிர்ச்சியான முறையிலே இந்த தொழுகையிலேயே அல்லாஹ் எவ்வளவு இன்பத்தை வைத்திருக்கின்றான். அந்த தொழுகையை இன்பமாக தொழுவதற்கு முடியாமல் இருக்கின்றது. எல்லோரும் அல்ல அன்புக்குரியவர்களே, மனிதன் இதிலே இன்பம் இபாதத்திலே அமல் இபாதத்திலே அல்லாஹ் தரக்கூடிய சந்தர்ப்பங்களிலே தௌபாவுடைய கட்டங்களிலே இந்த முதல் துல்ஹஜ் மாதத்துக்கு முதல் 10 குர்பானுக்காக வேண்டி செலவழிப்பது, பெருநாளுடைய தினத்தில் அமல் இபாதத் செய்வது, இந்த சிறப்புகளை எல்லாம் விளங்கி அமல் இபாதத்திலே மும்புறமாக ஈடுபடக்கூடியவர்கள் ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு கூட்டம், ஏன் இதை செய்கின்றோம், ஏன் இவ்வளவு சிரமப்பட வேண்டும், ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும், நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்தில் நாங்கள் செய்யக்கூடிய அமலில் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் செலவழிக்கக்கூடிய விடயங்கள்லே எங்களுக்கே ஒரு கட்டத்தில் சந்தேகம், ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யும். அதனால தான் அன்புக்குரியவர்களே, அமல் இபாதத்து செய்கிறதுக்கு முன்னால் எங்கட ஈமான் இருக்கின்றதே, ஈமானுடைய அந்த உறுதியை எடுத்துக்கொள்வது, ஈமான் இருக்கின்றதே, இந்த ஈமானுடைய பலத்தை, ஈமானுடைய அந்த குவத்தை எங்களுக்கு உண்டாக்குறதுக்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்துக்களை சூறாக்களை பேசுகிறான், கியாமத்தை பற்றி எங்கள்கிட்ட பேசுகிறான். நாங்கள் இந்த உலகத்தோட முடிகிறதல்ல, இதுக்கு பின்னால் எத்தனையோ கட்டங்கள் இருக்குது. அந்த கட்டங்களெல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய அமல் இபாதத்து தான் எங்களுக்கு பிரயோசனம் அளிக்கும். நாங்கள் செய்யக்கூடிய, நாங்கள் பிடிக்கக்கூடிய நோன்பு, கொடுக்கக்கூடிய குர்பான், இதே மாதிரி ஒவ்வொரு கட்டங்கள், ஒவ்வொரு நாம் செய்யக்கூடிய தௌபா, திக்ர், ஔராதுகள், எங்களுடைய சலவாத்துகள், எங்களுடைய குர்ஆன், அன்புக்குரியவர்களே, இதுதான் எங்களுடைய கபூரிலே எங்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடியது என்று செல்லக்கூடிய அந்த எண்ணங்கள் அது பூர்த்தியாக எங்கள் உள்ளத்தில் வந்தாதான் அன்புக்குரியவர்களே செய்யக்கூடிய அமல ஆசையோட சொல்லுவாங்க. ரூஹானியத், உயிரோட்டம் உள்ளதாக. உயிரில்லாத இபாதத்தில் எந்த பிரயோசனமும் இல்லை. இபாதத்து நாங்கள் ஒரு 2 ரக்காத் தொழுதாலும் அதை ஒரு கூவத்தான முறையில் ஹுஷூவோட ஹுதுவோட அல்லாஹுக்காக வேண்டி ஒரு பக்குவமாக தொழுதா அதனுடைய பவரே வேற. அன்புக்குரிய அல்லாஹுக்காக வேண்டிய பெரிய மாட்டை கொடுக்க தேவையில்லை. அன்புக்குரியவர்களே, செய்யக்கூடிய காரியம் அல்லாஹுக்காக வேண்டி ஹாலிசன் லிவஜ்ஹில்லாஹ், ஒரு ஈச்ச பல, ஒரு பழம் அல்ல, ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஒரு ஈச்ச பல கீத்து ஒரு பகுதியை எடுத்தாலும் அல்லாஹுக்காக வேண்டி கொடுத்தால் அதனுடைய இன்பமும் வேற, அதற்கல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலியும் வேற. மாட்டத்தான் கொடுக்கிறாரு, குர்பானை கொடுக்கிறாரு, ஆனால் அவருடைய உள்ளத்தில் அன்புக்குரியவர்களே இது அல்லாஹுக்காக வேண்டி இல்லை, பேருக்காக வேண்டியும் புகழுக்காக வேண்டியும் ஏதோ அன்புக்குரியவர்களே மற்ற மக்கள் பார்த்து குறை சொல்லுவார்கள், இவ்வளவு வசதி இருந்தும் இதனை கொடுக்காமல் இருக்கின்றானே என்று குற்றம் பிடிப்பார்கள் என்பதற்காக வேண்டி, குறை சொல்லுவார்கள் என்பதற்காக வேண்டி, அன்புக்குரியவர்களே முகஸ்துதிக்காக வேண்டி இதை செய்தால் அல்லாஹ்விடத்திலே எந்த பிரயோஜனம். குர்பானை செய்கின்றார், அல்லாஹுக்காக வேண்டி செய்கின்றார். ஹதீஸிலே என்ன வந்திருக்கிறது? கானத் லஹு ஹிஜாபம் மினன் நார், நரகத்துக்கு அல்லாஹ் திரை போட்டுடுவான். அவருக்கும் நரகத்துக்கும் இடையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரையை போடுறான். அந்த ஒவ்வொரு ரோமத்துக்கும் அல்லாஹ் கூலியை தாரான். பெருநாளுடைய நாளில் தினத்தில் மிகப்பெரிய ஒரு இபாதத். அன்புக்குரியவர்களே, நான் ஏன் இதை செல்ல வருகின்றேன் என்று சொன்னால், நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் முன்னோக்கி போகக்கூடிய நேரத்தில் ஆசையோட அமல் இபாதத்தை செய்யணும் என்று சொன்னால், எங்களோட ஈமான உறுதியாக்கக்கூடிய
சில விடயங்களை எங்களோட வாழ்க்கையில் உண்டாக்குறதாக முக்கியம். அதில் மிக பிரதானமானது தான் குர்ஆனை கேட்குறது, குர்ஆனை நாங்கள் ஓதுறது, குர்ஆனுடைய விளக்கங்களை அதனுடைய அர்த்தங்களை விளங்கி அதனுடைய விளக்கங்களை நாங்கள் விளங்கு. இதை போல ஈமான கூட்டக்கூடிய ஒரு விடயம் வேற எதுவும் இருக்கா? அல்லாஹ் குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல கியாமத்தை பற்றி பேசுகிறான். அதில் ஒன்று தான் சூரத்து நபஅல முதலாவது ஆரம்பத்திலே கியாமத்தை பற்றி பேசி பல இடங்கள்ல அதை திருப்பி திருப்பி எடுத்து காட்டுறான். ஆனாலும் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதனுடைய நம்பிக்கை இல்லாமல் ஏராளமான மக்கள் வாழ்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் உலகத்தில் யாருக்குமே செய்ய முடியாத எத்தனையோ அட்டாட்சிகளை அல்லாஹ் செஞ்சு எங்களோட கண்ணால் பார்க்கலுமான கியாமத்தை எங்களுக்கு கண்ணால் பார்க்கலாது. கபருக்குள்ளுக்கு என்ன நடக்குது, சிராத்த மஹ்ஷரை எங்களுக்கு கண்ணால் பார்க்கலாது. ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் 9 அத்தாட்சிகளை சூரத்து நபஅல பேசுகின்றான், கண்ணால் பார்க்கலுமானது. ஆனால் யாராலையும் இயக்கலாது, யாராலையும் அதை செய்ய முடியாது. அல்லாஹுக்கு மாத்திரம் தான் செய்ய. இதை பாரு, கியாமத்தை நம்பு. இதை பாரு, சொர்க்கத்தை நம்பு. இதை பாரு, நரகத்தை நம்பு. அல்லாஹ் சூரத்து நபஅல. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் பேசுகின்றான், அம்ம யதஸாஅலூன் عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. அம்ம யதஸாஅலூன் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, ஒருத்தருக்கொத்தர் பேசிக்கொள்றாங்க. யாரு? காஃபிர்கள் பேசிக்கொள்றாங்க. ஒருத்தருக்கொத்தர் டிஸ்கஸ் பண்றாங்க, பேசிக்கொள்றாங்க. இதை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். எதை பற்றி பேசுகிறாங்கண்டா, நபஉன் அதீம் அனின் நபஇல் அதீம், பிரமாண்டமான செய்தியை பற்றி பேசுகிறான். அல்லாஹ் இதை குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான். பிரமாண்டமான செய்தி, மஷ்ஹதுன் அதீம், பெரிய நிகழ்ச்சி, எல்லா மக்களும் ஒன்று சேரக்கூடிய, எல்லா மக்களும் ஒன்று கூடக்கூடிய நிகழ்ச்சி, பெரிய இந்த உலகத்தில் நாங்கள் சந்தித்த நிகழ்வுகளில் எத்தனையோ கான்ஃபரன்ஸ், எத்தனையோ மீட்டிங், எத்தனையோ பல எங்களோட டேலண்ட்டை வச்சு எங்களோட அறிவை வச்சு எத்தனையோ நாடுகளுக்கு போய்த்து நாங்கள் மீட்டிங்களில் கலந்து கொண்டிருப்போம். அல்லாஹ் சொல்கிறான், எல்லா மீட்டிங்கை விடவும், எல்லா கான்ஃபரன்ஸை விடவும் அல்லாஹ் பேசக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸ் தான் அன்புக்குரியவர்களே கியாமத்துடைய அந்த நாளில் எல்லாரும் உண்டு சேரும். அப்போ இதில் தான் அவங்க பேசிக்கொள்கிறாங்க. அவங்களுக்கு கருத்து வேறுபாடு, அல்லது ஹும் ஃபீஹி முக்தலிஃபூன், அவர்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு. என்ன, இது நடக்குமா நடக்காதா? காஃபிர்களுக்கு இதில் 100%, எங்களோட இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு இது கியாமத் என்று சொல்றது விஷயத்தில் எந்த நம்பிக்கையும் கிடையாது. கருத்து வேறுபாட்டில் இருக்கின்றார்கள். என்ன கருத்து வேறுபாடு என்று சொன்னால், முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்களையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களையும் கியாமத் என்று சொன்னால், அந்த கியாமம் இருக்கிறதே, அந்த கியாமத்தில் அது நடக்குமா நடக்காதா என்று சொல்றது, அதில் சந்தேகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, 95% பேருக்கும் அதில் சந்தேகம். கியாமத்து நடக்க போகுது. 90 காஃபிர்கள் 100%, அதில் நம்பிக்கை இல்லை. அதனால தான் அவர்கள் காஃபிர்களாக இருக்கிறார். முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சந்தேகம், 95% ஆக்களுக்கும் சந்தேகம். அதில் 100% நம்பிக்கை இருந்தால் எப்படி இருப்பான் மனிதன்? எவ்வளோ உறுதியாக இருப்பான்? அமல் இபாதத் எவ்வளோ பக்குவமாக இருக்கும்? ஆனால் அல்லாஹ் தொடர்ந்து பேசுகின்றான், கல்லா சயஅலமூன் சும்ம கல்லா சயஅலமூன். இது என்ன வார்த்தைன்னு சொன்ன அன்புக்குரியவர்களே, விளங்கும், வெகு சீக்கிரம் விளங்கும், கூடிய சீக்கிரம் நீங்கள் அறிஞ்சு கொள்ளுவீங்க. வெகு சீக்கிரம், அவசரமாக இது நடக்கும். இது என்ன செய்யும்? இந்த நிகழ்வு இருக்கிறதே, மிச்சம் லேட் ஆகாது, இது கட்டாயம் நடக்கும். எது நடக்கும்? நபஉன் அதீம் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு இருக்கின்றதே, அந்த நிகழ்வு ஒவ்வொரு கட்டத்தையும் முன்னோக்கி போகக்கூடியவர்கள், தாண்டி போகக்கூடியவருக்கு இந்த நம்பிக்கை வாரதாக பிரதானம். அன்புக்குரியவர்களே, ரமலானை அடைந்தோம், அதற்கு பின்னால் ஹஜ்ஜை அடைந்தோம், குர்பான் செய்தோம், நல்ல காரியங்கள், பசியூர் அரஃபாவுடைய நோன்பை பிடித்தோம்.
இந்த கட்டங்களை எல்லாம் தாண்டி செல்லக்கூடியவர்கள். முன்னால் முஹர்ரம் எங்களை முன்னோக்குகின்றது, நம்பிக்கை வர வேண்டும், கயாமத்துடைய நம்பிக்கை வரணும். அல்லாஹ் ஏன் இதை அழகா பேசிக்கொண்டு போறான்டா, இதனுடைய நம்பிக்கை எங்களுக்கு வாரத்துக்கு. ஹஜ்ஜி செய்கிறவராக இருந்தாலும் சரி, உம்ரா செய்யக்கூடியவர் இருந்தாலும் சரி, அடிக்கடி பாவம் வாழ்க்கையில் நடந்துடுது, ஆனால் அந்த பாவத்தோட மௌத்தாவிடப்படாது. நான் செய்யக்கூடிய அந்த பாவத்தோட எனக்கு மௌத்துடைய கட்டம் வந்துடக்கூடாது. அடிக்கடி அல்லாஹ் ரமலான்ல 27க்கு மட்டுமல்ல, 27 கியாமுல்லைலுக்கு வந்தார், அழுது தௌபா செஞ்சாரு, போனவர் அடுத்த ரமலானுக்கு தான் வாரதாம். இங்க அப்படின்னு சொல்ல வரல அன்புக்குரியவர்களே. சில பேர் பள்ளிக்கு வாரது அந்த தௌபாவுக்கு மட்டும், ஜும்மாக்கும் இல்லை, பெருநாளைக்கும் இல்லை, சில ஊர்களில் தௌபா மட்டும். அவர் நினைச்சு கொண்டு இருக்கிற தண்ட வாழ்க்கையில ஒவ்வொரு வருஷமும் தௌபா செஞ்சா போதும் இல்ல அன்புக்குரியவர்களே. தௌபாவை அடிக்கடி நாங்க செய்யணும். ஹஜ்ஜுடைய காலத்திலையும் அல்லாஹ் தௌபாவை வச்சான். இந்த துல் ஹஜ்ஜுடைய முதல் 10 இருக்குது, இதுலையும் அல்லாஹ் தௌபா. உலமாக்கள் பட்டியல் போடுறாங்க, அதனுடைய அமல் இபாதத்துக்கல்ல, அத்தௌபத்து இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் ஒரு ஸ்பெஷலான தௌபா செய்யறது, தஜ்தீது நிய்யா, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும் என்று சொல்லக்கூடிய அந்த நிய்யத் எடுக்கிறது. இதெல்லாம் இந்த காலங்களில் ஆக பிரதானம். இன்னல்லாஹ லா யுகய்யிரு மா பிகௌமின் ஹத்தா யுகய்யிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நான் திருந்தோனும், ஒரு கூட்டம் நாங்கள் திருந்தோனும், ஒரு ஊர்வாசிகள் ஒரு நல்ல நிலைமைக்கு நாங்கள் வரணும் என்று நியத்து வைக்கலண்டா, உறுதி எடுக்கலண்டா, அல்லாஹ் மாற்ற மாட்டான், அல்லாஹ் அந்த கூட்டத்தை திருத்த மாட்டான். முதலாவது நாங்கள் நல்ல ட்ரெக்குக்குள்ளுக்கு புலோனம் என்ற அந்த நியத்து இருக்குதே, அது வாரது ஆகும். எனவே அல்லாஹ் கல்லா சயஅலமூன் சும்ம கல்லா சயஅலமூன் அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான். இப்போ கியாமத்தில் நம்பிக்கை இல்லைன்னு தெரியும். முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த கியாமத்தில் நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இருக்குது, ஆனால் சந்தேகமாக இருக்குது. இது நடக்குமா நடக்காதா? இந்த கட்டத்துக்கு வந்த மனிதனை அல்லாஹ் கூப்பிட்டு என்ன சொல்கிறானண்டா, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, உங்களுக்கு 9 அத்தாட்சிகளை காட்டு. ஏண்டா இந்த கியாமத்து கண்ணுக்கு விளங்குறது இல்லே, கண்ணுக்கு விளங்காத கியாமத், கண்ணுக்கு விளங்கக்கூடிய 9 அத்தாட்சிகளை அல்லாஹ் இப்போ காட்டுறான். இப்போ நீ கியாமத்தை நம்பு. அந்த 9 அத்தாட்சிகளும் தான் அன்புக்குரியவர்களே. அல்லாஹ் பேசுகிறான், அலம் நஜஅலில் அர்த மிஹாதா வல் ஜிபால அவ்தாதா وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا وبنينا فوقكم 7 شدادا وجعلنا سراجا وهاجا وأنزلنا من المؤثرات ماء سجاجا لنخرج به حبا ونباتا وجنات ألفافا. இப்போ அல்லாஹ் பேசினது அன்புக்குரியவர்கள் இந்த கியாமத்தை விளங்கப்படுத்திட்டு இது கட்டாயம் நடக்கும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு இந்த சூறாலே அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான். இப்போ நீங்கள் பாருங்கள் அன்புக்குரியவர்களே, பூமியை நாங்கள் தொட்டில போல் ஆக்கல்லையா? இல்லை, முதலாவது பேசுகிறான், அலம் நஜஅலில் அர்த மிஹாதா வல் ஜிபால அவ்தாதா. மலைகள் இருக்குது, இந்த மலைகளை நாங்கள் முளை குச்சிகளா எங்களை சுற்றி இந்த மலை இந்த பூமியை பாதுகாக்கிறதுக்கு மலைகளை உறுதியாக நட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். வஹலக்னாக்கும் அஸ்வாஜா, உங்களை ஜோடி ஜோடியாக நாங்கள் படைக்கலையா? நாங்கள் படைச்சிருக்கின்றோம். அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, தூக்கத்தை உங்களுக்கு நிம்மதியானதாக அமைதியானதாக நாங்கள் தான் ஆக்கியிருக்கின்றோம். வஜஅல்னல் லைல லிபாசா, இரவு இருக்கிறே அதை நாங்கள் உங்களுக்கு ஆடையாக மூடிக்கொள்ளக்கூடியதாக ஆடையாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம். லிபாஸ் என்று சொன்னால் ஆடை, இரவை மறைக்கக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். இந்த இரவை ஆக்கியிருக்கிறது. அதே போல வஜஅல்னன் நஹார மஆஷா, பாலில் பாருங்க எல்லாரும் தொழில் செய்கிறோம், ஒரு தொழில் செய்கிறதுக்குரிய மஆயிஷ் சம்பாதிச்சுக்கொள், வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சம்பாத்தியத்துக்குரிய ஒரு நேரமாக நாக்கல்லையா? வபனைனா ஃபௌகக்கும் 7 ஷிதாதா, அப்படியே ஒசத்தி உங்களோட தலையை ஒசத்தி பாருங்க, வானம்
முதலாவது வானம் எங்களுக்கு விளங்குது. தொடர்ந்து 7 வானங்கள் இருக்குது. இந்த 7 உறுதியான 7 வானங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி இருக்கின்றார். வஜஅல்னா சிராஜன் வஹாஜா, சூரியனை வெளிச்சம் தரக்கூடியதாகவும் சூட்ட தரக்கூடியதாகவும். சூரியன்ல வெளிச்சமும் இருக்குது, அதுல சூடும் இருக்குது. அதுதான் நாங்க தான் ஆக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்றான். வஅன்ஸல்னா மினல் முஸிராத்தி மாஅன் சஜ்ஜாஜா, இந்த வானத்தில் இருக்கக்கூடிய இந்த மேகத்தின் மூலமாக நாங்க தான் தண்ணிய மலையை பொழிய வைக்கிறோம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ஏன் அந்த மலையை பொழிய வைக்கிறோம் என்றா லினுக்ரிஜ பிஹி ஹப்பன் வ நபாதா, அதிலிருந்து விதைகளை, அரிசி, பருப்பு, இதை போல பயிர்கள் எல்லாத்தையும் அதன் மூலமாக வெளியாக்குறதுக்காக வேண்டி. வஜன்னாத்தின் அல்ஃபாஃபா, அடர்ந்த தோட்டங்கள். இதெல்லாம் மொத்தம் எத்தனை தெரியுமா அன்புக்குரியவர்களே? 9 அத்தாட்சிகள். இதெல்லாம் மனுஷன் கண்ணுக்கு விளங்குறது. இந்த வானம், பூமி, இந்த மலைகள், அன்புக்குரியவர்களே, இந்த இரவு, இந்த பகல், இந்த மலை, இதெல்லாம் மனுஷனுக்கு விளங்குது. இதை இயக்கிறதுக்கு யாரு சரி இருக்கிறதா? எந்த ஆட்சியாளர் சரி இருக்கிறாங்களா? அல்லது எந்த தெய்வம் சரி அவருடைய புத்தகத்தில், இந்த குர்ஆனை போல வேற ஏதாவது ஒரு புத்தகத்தில் இதை பற்றி பேசி இருக்கிறாங்களா? இந்த வானத்தை நாங்கள் தான் படைத்திருக்கின்றோம், இந்த பூமியை நாங்கள் தான் படைத்திருக்கின்றோம், இந்த மலைகளை முளைகள் ஆக்கியிருக்கிறது நாங்கள் தான், சூரியனை அனுப்புறது நாங்கள் தான், இந்த சூரியனை இயக்கிறது நாங்கள் தான். யாரும் பேசல. ஏனென்றால் யாருமே அதை செய்யல. அல்லாஹ் தான் அதனை ஏற்படுத்தி இருக்கின்றான். அல்லாஹ் பேசுகின்றான், நாங்கள் தான் இயக்கி கொண்டிருக்கிறோம். இரவு வருது, பகல் மாறி மாறி வாரது. எங்கட அத்தாட்சி, நாங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறோம். சூரியன் வருவது போகுது, நாங்கள் தான். இந்த கடல், இவ்வளவு பிரமாண்டமான விசாலமான கடல், அல்லாஹ் ஏன் இதெல்லாம் பேசுகிறான்டா? இதெல்லாம் நாங்கள் இன்றைக்கி சர்வ சாதாரண பார்த்து கொண்டு இருக்கிறோம், அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் யோசிக்கல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை இந்த 9 அத்தாட்சிகளையும் காட்டுற காரணம் என்னண்டா, கியாமத்தை நம்பு, நீ கியாமத்தை நம்பு. இந்த 9ம் கண்ணுக்கு விளங்குது, ஆனால் கியாமத் கண்ணுக்கு விளங்குறது இல்லை. எப்போ கியாமத் கண்ணுக்கு விளங்காத கியாமத்துடைய நம்பிக்கை 100% உறுதியாகுமோ, எல்லா கட்டங்களையும் செய்யக்கூடிய அமல் இபாதத் இருக்குதே, அது மஸ்ஜிதுக்குள்ளையாக இருந்தாலும் மஸ்ஜிதுக்கு வெளியவாக இருந்தாலும், அன்புக்குரியவர்களே, அந்த இபாதத் இருக்குதே, அது ரூஹானியத்துள்ளதாக இருக்கும், உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். இபாதத்துக்கள் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். அதனால தான் பேசிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு அதுக்கு பின்னால் அல்லாஹ் பேசுகிறான், இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாதா. இப்பயும் கியாமத்தை தான் சொல்கிறான். அதே சூறால யௌமுல் ஃபஸ்ல் என்றா கியாமத்துடைய நாள். அது குறிச்ச நேரத்தில் நடக்கும். ஒரு ப்ரோக்ராம் இருக்குதே, அதுக்கு போட்ட டைமுக்கு அந்த ப்ரோக்ராம் நடக்கும். இதை போல அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்றான், கியாமத்துக்கு இன்னும் 1000 வருஷம் இருக்குது அல்ல, 1000 வருஷம் அல்ல, அதுக்கு டேட் போடப்பட்டு இருக்குது. அந்த டேட்டுக்கு குறிப்பாக நடக்கும் தீர்ப்பு நாள், அது குறிச்ச நேரத்துக்கு அந்த நியாய தீர்ப்பு நாள் நடக்கும். இந்த உலகத்தில் நடந்த எத்தனையோ அநியாயங்கள் இருக்குது. அந்த அநியாயத்துக்கு உலகத்தில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் எத்தனையோ அநியாயங்கள் தீர்ப்பு கொடுக்கப்படல. அதுக்கெல்லாம் தீர்ப்பு கொடுக்கப்படும் எப்பன்னு சொன்னா, கியாமத்துடைய நாளில் தீர்ப்பு கொடுக்கப்படும். கியாமத்துடைய நாளில் தீர்ப்பு கொடுக்கப்படும். தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், யௌம யுன்ஃபஹு ஃபிஸ்ஸூர் ஃபதஅதூன அஃப்வாஜா வஃபுதிஹத்திஸ் ஸமாஉ ஃபகானத் அப்வாபா வசுய்யிரத்தில் ஜிபாலு ஃபகானத் ஸராபா. அந்த கியாமத் அந்த நாள் வந்துட்டா, அந்த கட்டம் வந்துட்டா என்ன நடக்கும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளில் சூர் ஊதப்படக்கூடிய அந்த நாள், இஸ்ராஃபீல் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அது விசில் மாதிரி அந்த சூரை வாயில் வச்சு கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை எப்போ வருகுதோ இப்போ உடனே ஊத ஆரம்பிச்சிடுவாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் எத்தனை ஆயிரம் உயிரினங்கள் இருக்குதோ அத்தனை கோடி உயிரினங்களுடைய எண்ணிக்கை அந்த சூரில் இருக்கக்கூடிய ஓட்டைகளுடைய எண்ணிக்கை அவ்வளவு விசாலமான அந்த சூர். அதை இஸ்ராஃபீல் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாயில் வச்சு கொடு. இப்போ மக்கள் எல்லாம் எழும்புவாங்க, ஃபதஅதூன அஃப்வாஜா, நீதிமன்றத்துக்காக வேணும் மக்கள் எல்லாம் வார மாதிரி. கியாமத்துடைய நாள் எல்லாம் அப்படியே ஒன்று சேர்ந்து வருவாங்க. வானம் அப்படியே இதே கோலத்தில் இருக்காது, அப்படியே திறக்கப்பட்டு வாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கும். வஃபுதிஹத்திஸ் ஸமாஉ,
வானம் துறக்கப்பட்டிருக்கும். ஃபகானத் அபுவாபா, அதில் பல கதவுகள் போடப்பட்டிருக்கும். கதவுகள் வானத்தால் போடப்பட்டிருக்கும். சுய்யரத்தில் ஜிபால், இவ்வளவு விசாலமான இந்த மலைகள் எல்லாம் கானத் சராபா, அது நாங்கள் அப்படியே பாதைகளை நாங்கள் பார்க்குறோம். அதாவது ரோட்டில் போகிற நேரம் தூரத்தில் காணல் நீர் தெரியுதே, இதை போல அன்புக்குரியவர்களை தரையாக ஆக்கப்பட்டு காணல் நீரை போன்று மலைகள் ஆக்கப்பட்டு விடும். இந்த கட்டத்தில் தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், முதலாவதாக நரகம் இருக்கின்றதே, அந்த நரகம் இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா, நரகம் இருக்குதே, அந்த நரகம் எதிர்பார்த்து கொண்டிருக்குது. ஜஹன்னம் நரகம் அது எதிர்பார்த்து கொண்டிருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகின்றான், இந்த நரகம் இருக்குதே, இந்த நரகம் எப்படி ஒரு மிருகம், வேட்டையாடக்கூடிய மிருகம் அந்த மிருகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்குதோ, இதை போல நரகம் என்ன செய்தென்று சொன்னா, தன் உள்ளே அந்த கியாமத்திலிருந்து மக்களை உள்வாங்கிக் கொள்வதற்காக வேண்டி அப்படியே பார்த்து கொண்டிருக்கு. ஏன் அல்லாஹ் இந்த நரகத்தை முதலாவது பேசுறான்டா, சொர்க்கத்தையும் இந்த சூறால பின்னால பேசுறான். இன்னலில் முத்தகீன மஃபாஸா என்று அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி பேசுறான். ஆனால் முதலாவது நரகத்தை பேச காரணம் என்னடா, இந்த உலகத்தில் அதிகமான மக்கள் போகிறது நரகத்துக்கு. அல்லாஹ் எங்களை ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கணும். அதிகமான மக்கள் நரகத்துக்கு தான் போவாங்க. அதனால் அந்த நரகத்தை விட்டு அல்லாஹ் எங்களை ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கணும். அந்த நரகத்துக்கு யார் போவாங்கண்டா, தாகீன்கள், அல்லாஹுக்கு மாற்றம் செய்தவர்கள். அந்த 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 நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் யாரு? பாவிகள். அந்த நரகத்தில் லாபிசீன ஃபீஹா அஹ்காபா, பல யுகங்கள் அந்த நரகத்திலே அவர்கள் இருப்பார்கள். அஹ்காப் என்று சொன்னால் பல யுகங்கள், பல வருடங்கள், பல ஆயிரக்கணக்கான வருடங்கள். அது அந்த நரகத்துக்கு லஹ சபஅத்து அப்வாப், 7 வாயில்கள் இருக்கு. லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸ்உம் மக்சூம். அந்த நரகம் அன்புக்குரியவர்களே, ஆக அடித்தளத்துக்கு போகக்கூடியவர்கள் தான் முனாஃபிக்குகள். எனவே முனாஃபிக்குகளாக நாங்கள் வாழ்ந்துடக்கூடாது. லா யதூகுன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா, அந்த நரகத்தில் எந்த கூழும் எந்த பானமோ எந்த குளிரோ எதுவுமே அதில் கிடைக்காது. அந்த நரகம் என்று செல்லக்கூடிய அந்த ஜெயிலில் அன்புக்குரியவர்களை சிறைச்சாலை தண்ணி கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். ஆனால் அந்த கடூழிய அந்த சிறைச்சாலையில் தண்ணி கிடைக்காது. கேட்டா கிடைக்கும் என்ன, சீலும் சலமும் தான் அன்புக்குரியவர்களே. சூடாக்கப்பட்ட தண்ணி, அந்த தண்ணிக்கு முகத்தை, அதாவது தன்னுடைய முகத்தை அப்படியே தண்ணிக்கு வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த அவருடைய முகத்திலே இருக்கக்கூடிய மாமிசங்கள் எல்லாம் கொட்டி விடுமா. இல்லா ஹமீமன் வகஸ்ஸாகா, அதுதான் நரகத்தில் அவர் கொடுக்கப்படும். இதுதான் கூலி, ஜஸாஅ விஃபாகா, தகுந்த கூலி. இன்னஹும் கானூ லா யர்ஜூன ஹிசாபா, இதற்கு அல்லாஹ் காரணம் சொல்லுகின்றான். கியாமத்தை நம்பல்ல, ஹிசாபு கேள்வி கணக்கு இருக்குதே, இதை நம்பல்ல, நம்பி வாழல்ல. நாங்கள் நம்பி வாழ்றதுக்காக எவ்வளோ அத்தாட்சிகளை காட்டுறோம், ஆனால் இதெல்லாம் திரும்பி பார்க்கல. இதெல்லாம் திரும்பி பார்த்திருந்தா இதிலெல்லாம் நம்பிக்கை வந்திருக்கும். வகஸபூ பிஆயாத்தினா கிஸாபா, என்னுடைய அத்தாட்சிகளை எல்லாம் அவர்கள் பொய்ப்பித்தார். இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கள் எல்லாம் ஒரு காதால கேட்டு இன்னொரு காதால விட்டுட்டு போனேன். இதனுடைய விளக்கங்களை விளங்குறதுக்கு முயற்சி எடுக்கல, உலகத்துக்கே நேரத்தை கழித்தார்கள். அன்புக்குரியவர்களே, எல்லாத்தையும் உலகத்தில் செஞ்ச காரியம் எல்லாத்தையும் நாங்கள் பாதுகாத்து வைப்போம். வகுல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு கிதாபா, வலது பக்கம் இடது பக்கம் இருந்து எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. நாங்கள் பேசினது என்ற ஒவ்வொரு பேச்சும் என்ற ஒவ்வொரு மூச்சும் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்குது. எனவே அல்லாஹ் சொல்லுவான், இரக்கம் காட்ட மாட்டான். உலகத்தில் அல்லாஹ் இரக்கம் இருக்குது. அல்லாஹ் உலகத்தில் சந்தர்ப்பங்களை தந்தான். இந்த சந்தர்ப்பங்களில் நிறைய இரக்கம் இருக்குது. ஒரு வார்த்தை அல்லாஹ் அழுது கண்ணீர் வடிச்சு, எவ்வளோ பாவம் செஞ்சிட்டேன், ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சா அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். ஆனால் தௌபா இல்லாமல் மௌத்தாகிட்டோம் என்றா அல்லாஹ் எப்படி தெரியுமா எங்களோட நடந்து கொள்வான்? ஃபதூகு ஃபலன் நஸீதகும் இல்லா அஸாபா, சுவைங்க, உங்களுக்கு அஸாபை தவிர வேற எதுவுமே கிடையாது. மேல் மிச்சமாக வேதனையில ஆக்சிடென்ட் ஆகி விழுந்திருக்கிறாரு, மரத்தால விழுந்தவரை மாடு குத்தின கதை என்று சொல்லுகின்றோமே, இன்னும் அனுபவி என்று சொல்லி
இன்னும் நரகத்தில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கும். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ் எங்களை ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கணும். அடுத்த கட்டமாக அல்லாஹ் பேசுகின்றான், முத்தகின்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வெற்றி, சுருக்கத்தினுடைய வெற்றி. இன்னலில் முத்தகீன மஃபாஸா. அடுத்த கட்டம் அல்லாஹ் பேசுகின்றான். அதில் தோட்டங்களை அல்லாஹ் தாரான். மனைவி மக்களை, ஒரே வயதுக்கு மனைவி மக்களை தாரான். குடிக்கிறதுக்கு அழகான பானங்கள். அங்கே எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. அதாவது மனசுக்கு விருப்பம் இல்லாத ஒரு பேச்சு, ஒரு வார்த்தையை கூட நாங்கள் கேட்க மாட்டோம். பொய்யையோ, மனசுக்கு விருப்பம் இல்லாத புறத்தையோ, சச்சரவுகளையோ எதுவுமே கிடைக்காது. நாங்கள் தகுந்த கூலியை கொடுப்போம். யாரு கொடுக்கிறது? வானத்தை பூமியை படைச்ச ரப்பு அல்லாஹ், அவன் தான் அதுக்குரிய கூலி கொடுக்கிறது. இந்த உலகத்தினுடைய ஆட்சியை போல அல்ல, அவனுடைய ஆட்சி விசாலமானது. அல்லாஹ் பேசுகின்றான், ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்த் வமா பைனஹுமா ரஹ்மான் லா யம்லிகூன மின்ஹு கிதாபா. யாருக்கும் அவனுக்கிட்ட நெருங்க முடியாது அப்படியான ஆட்சி. மலக்குமார்கள் எல்லாம் சஃபாக இருப்பார்கள். யௌம யகூமு ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபா லா யதகல்லமூன். யாரும் பேச மாட்டார்கள். எல்லாரும் அன்புக்குரியவர்களே மௌனமாக இருப்பார்கள். அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுத்தானோ அவர்கள் மட்டும்தான் பேசுவார்கள். இப்போ அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஷாஅ அத்தஹத இலா ரப்பிஹி மஆபா. நீங்க யார்ட கென்னுக்கும் போங்க, யார்ட கூட்டத்திலையும் குரூப்லையும் போகலாம். உங்களுக்கு யாரும் தடை செய்யறது இல்லை. நீங்க சுபகு தொலை வரலன்னு சொன்னா, மஸ்ஜிதுக்கு வரலண்டா யாரும் உங்களுக்கு அடிக்கிறது இல்லை, தடை செய்யறது இல்லை. உங்களோட வீட்டை வந்து யாரும் உடைக்க மாட்டாங்க. அன்புக்குரியவர்களே, யாருக்கு விருப்பமோ வாங்க ஏண்ட கூட்டத்தில். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறான், ஃபமன் ஷாஅ அத்தஹத இலா ரப்பிஹி மஆபா. அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்கும் தலத்தை தேடிக்கோங்க. யாருக்கு விருப்பமோ, விருப்பம் இல்லாதவங்க நினைச்ச மாதிரி வாழுங்க. ஆனால் நரகம் இருக்குது, ஆனால் சொர்க்கம் இருக்குது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இப்படி பேசுறான். அல்லாஹ் எங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். நான் கியாமத்தில் அந்த மனிதன் கையை கடிப்பான், கவலைப்படுவான், எந்த பிரயோசனமும் இல்லை. நல்ல முறையில் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை தருவான். எங்களை முன்னோக்குது முஹர்ரம். அந்த முஹர்ரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய வெற்றி அல்லாஹ் தருவான். அந்த காலங்களையும் நாங்கள் சந்தர்ப்பமாக எடுக்கணும். இந்த காலத்தையும் தௌபாக்குரிய கட்டமாக நாங்கள் எடுத்துக்கொள்றதுக்கு வல்லல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. எங்கள் நிலைமைகள் அனைத்தையும் சீராக்கிறியா அல்லாஹ், கஷ்டங்கள் நீக்கிறியா அல்லாஹ், துஆக்களை கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. யாரெல்லாம் எங்களை ஒவ்வொருத்தர் உள்ளத்திலையும் ஊசலாடக்கூடிய ஹாஜத்துகளை எல்லாம் நிறைவேற்றி தந்துடு ரஹ்மானே. யாரெல்லாம் எங்களை தௌபாவை ஏற்றுக்கோ யா அல்லாஹ், நாங்கள் செய்த அமல்களை ஏற்றுக்கோ யா அல்லாஹ். உனக்காகவே நீ செய்யக்கூடிய பாக்கியை தந்திரியா அல்லாஹ். உன்னுடைய நம்பிக்கையை எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ், கியாமத்துடைய நம்பிக்கையை தந்திரியா அல்லாஹ், ஹிசாபுடைய ஜஸாவுடைய எல்லா நம்பிக்கையை தந்திரியா அல்லாஹ். சொர்க்கத்தில் மேலான அந்தஸ்தங்கள் எல்லாருக்கும் தந்திரியா அல்லாஹ். எங்களை பெற்றோர்களை மன்னிச்சிடு, மனை மக்களை மன்னிச்சிடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களை உற்றார் உறவினர்களை யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் துஆ செய்ய சொன்னாங்களோ துஆவுடைய கபூலியத்தை உண்டாக்கி தந்திரு ரஹ்மானே. கண்மநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட துஆல பங்குள்ளவர்களாக்கிறியா அல்லாஹ். இதை விட்டு பாதுகாப்பு தேடாங்க, அதை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். இந்த அளப்பெரும் கிருபையின் பொருட்டால் எங்கள் துஆ கபூல் செஞ்சுக்க யா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.